இந்திய அரசியலமைப்பு எந்த வகையான குடியுரிமையை வழங்குகிறது? ஏ. நிபந்தனை குடியுரிமை. பி. இரட்டை குடியுரிமை. சி. ஒற்றை குடியுரிமை. டி. பல குடியுரிமைகள். சரியான பதில் சி. ஒற்றை குடியுரிமை. 7. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி இன் கீழ் ஒற்றை குடியுரிமையை மட்டுமே வழங்குகிறது. இது நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் சமமான உரிமைகளை உறுதி செய்கிறது. ஓட்டுநர்கள் எங்கு ஒலிப்பான்களை ஹார்ன்ஸ் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஏ. இரவு நேரங்களில். பி. அதிவேக நெடுஞ்சாலைகளில். சி. குடியிருப்பு பகுதிகளில். டி. மருத்துவமனை மற்றும் பள்ளி பகுதிகளில். சரியான பதில் டி. மருத்துவமனை மற்றும் பள்ளி பகுதிகளில். சரியான விடை டி. சோகஸ்மெலி அமைதி மண்டலங்களாக கருதப்படும் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் ஒலிப்பான்களை பயன்படுத்துவது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. இது நோயாளிகள் மற்றும் மாணவர்களுக்கு ஏற்படும் ஒலி மாசுபாட்டை குறைக்க உதவுகிறது. தென்னாப்பிரிக்காவில் இன பாகுபாட்டிற்கு எதிராக காந்தி என்ன வகையான போராட்ட முறையை உருவாக்கினார்? ஏ. ஆயுதப் போராட்டம். பி. பொருளாதார புறக்கணிப்பு. சி. வன்முறை கிளர்ச்சி. டி. அகிம்சை சத்தியாகிரகம் நான் வயலன்ஸ் சத்தியாகிரக. சரியான பதில் டி. அகிம்சை சத்தியாகிரகம் நான் வயலன்ஸ் சத்தியாகிரக. சரியான விடை டி. சோகஸ்மெலி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நிலவிய இனவெறிக்கு எதிராக சத்தியாகிரகம் என்ற அகிம்சை போராட்ட முறையை முதலில் உருவாக்கினார். உண்மை மற்றும் வன்முறையற்ற வழியில் போராடுவதன் மூலம் எதிரியின் மனசாட்சியை தூண்டுவதே இதன் நோக்கமாகும். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? ஏ. 5 ஆண்டுகள். பி. 3 ஆண்டுகள். சி. 4 ஆண்டுகள். டி. 2 ஆண்டுகள். சரியான பதில் ஏ. 5 ஆண்டுகள். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது திட்டங்களை செயல்படுத்தவும் நிலையான நிர்வாகத்திற்கும் அவசியமானது. 3 ஆண்டுகள் என்பது மிக குறுகிய காலம் என்பதால் அது தவறானது. பன்முகத்தன்மை டைவர்சிட்டி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ. பன்முகத்தன்மையுடன் இருக்கும் நிலை. பி. ஒரே மாதிரியாக இருக்கும் நிலை. சி. ஒன்றுபட்டு இருக்கும் நிலை. டி. நடுநிலையாக இருக்கும் நிலை. சரியான பதில் ஏ. பன்முகத்தன்மையுடன் இருக்கும் நிலை. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி பன்முகத்தன்மை என்பது பல்வேறு இன, மொழி, மத மற்றும் கலாச்சார பின்னணி கொண்ட மக்கள் ஒன்றாக வாழ்வதை குறிக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளில் இது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தின் அடிப்படையாகும். எந்த பிரிவு ஒரு மாநிலத்தில் அவசர நிலையை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது? ஏ. பிரிவு 365. பி. பிரிவு 360. சி. பிரிவு 356. டி. பிரிவு 352. சரியான பதில் சி. பிரிவு 356. அரசியலமைப்பு சட்ட பிரிவு 35(6) இன் படி ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு இயந்திரம் சீர்குலைந்தால் குடியரசுத் தலைவர் அங்கு அவசர நிலையை குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிவிக்கலாம். இது மாநில அரசின் அதிகாரங்களை குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும். ஒரு நுகர்வோரின் கண்ணோட்டத்தில் குறைபாடுள்ள தயாரிப்பின் ஒரு பண்பு என்ன? ஏ. நிலையான தரம். பி. குறிப்பிடப்படாத காலாவதி தேதி. சி. பரவலான கிடைக்கும் தன்மை. டி. அதிக விலை. சரியான பதில் பி. குறிப்பிடப்படாத காலாவதி தேதி. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு பொருளில் காலாவதி தேதி குறிப்பிடப்படாமல் இருப்பது நுகர்வோரின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும், எனவே அது குறைபாடுள்ள தயாரிப்பாக கருதப்படுகிறது. நுகர்வோர் சட்டப்படி தயாரிப்பு பற்றிய முழுமையான தகவல்கள் லேபிளில் இருக்க வேண்டும். மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஏ. பிரதமர் பிரைம் மினிஸ்டர். பி. முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர். சி. தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ். டி. குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட். சரியான பதில் டி. குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட். 1. அரசியலமைப்பு சட்ட பிரிவு 15(5) இன் படி மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமிக்கப்படுகிறார். 2. ஏ. பிரதமர் ஆளுநரை நியமிக்க பரிந்துரைக்கலாமே தவிர நேரடியாக நியமிக்க முடியாது. பி. முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்.
பேரூராட்சியின் நிர்வாகத்தை கவனிப்பவர் யார்? ஏ. மாநகராட்சி மன்றம், த கார்ப்பரேஷன் கவுன்சில். பி. மேயர், த மேயர். சி. தலைவர், த பிரசிடென்ட். டி. நிர்வாக அதிகாரி, தி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். சரியான பதில் டி. நிர்வாக அதிகாரி, தி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். சரியான விடை தி. சோகஸ்மேலி பேரூராட்சியின் நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்காக அரசால் ஒரு நிர்வாக அதிகாரி, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் நியமிக்கப்படுகிறார். இவர் பேரூராட்சியின் தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கும் வரிகளை வசூலிப்பதற்கும் பொறுப்பானவர். அரசியலமைப்பில் உள்ள எந்த பிரிவுகள் இந்தியாவில் தேர்தல் முறையை கையாளுகின்றன? ஏ. பிரிவுகள் 400 முதல் 405 வரை. பி. பிரிவுகள் 324 முதல் 329 வரை. சி. பிரிவுகள் 100 முதல் 105 வரை. டி. பிரிவுகள் 200 முதல் 205 வரை. சரியான பதில் பி. பிரிவுகள் 324 முதல் 329 வரை. சரியான விடை பி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பின் பகுதியில் உள்ள பிரிவுகள் 324 முதல் 329 வரை தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் முறைகளைப் பற்றி விளக்குகின்றன. குறிப்பாக பிரிவு 324 தேர்தல்களை மேற்பார்வையிடவும் கட்டுப்படுத்தவும் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. அரசியலமைப்பின் எந்த பகுதியில் 300- சரத்து அமைந்துள்ளது? ஏ. பகுதி 12. பி. பகுதி 3. சி. பகுதி 21. டி. பகுதி 4. சரியான பதில் ஏ. பகுதி 12. 9. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி 1978-இல் 44வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு பகுதியில் சரத்து 300- ஆகச் சேர்க்கப்பட்டது. இது தற்போது ஒரு சட்டப்பூர்வ உரிமையாக மட்டுமே உள்ளது. பல மாநிலங்கள் ஒரு யூனியனை உருவாக்கும், ஆனால் உள் விவகாரங்களில் சுதந்திரமாக இருக்கும் அரசாங்க அமைப்பை விவரிக்கும் சொல் எது? ஏ. கேபினட் அமைச்சர், கேபினட் மினிஸ்டர். பி. தேர்தல் சின்னங்கள், எலக்டோரல் சிம்பிள்ஸ். சி. தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். டி. கூட்டாட்சி அமைப்பு, ஃபெடரல் சிஸ்டம். சரியான பதில் டி. கூட்டாட்சி அமைப்பு, ஃபெடரல் சிஸ்டம். 10. கூட்டாட்சி அமைப்பு, ஃபெடரல் சிஸ்டம் என்பது மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையே அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் ஒரு முறையாகும். இதில் மாநிலங்கள் தங்கள் உள் விவகாரங்களில் தன்னாட்சியுடன் செயல்பட முடியும். எந்த அமைப்பின் தன்மை மற்றும் செயல்பாட்டை பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? ஏ. ஜனாதிபதி முறை, பிரசிடென்ஷியல் சிஸ்டம். பி. நீதித்துறை மறுஆய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ. சி. கட்சி அமைப்பு, பார்ட்டி சிஸ்டம். டி. பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத் ராஜ். சரியான பதில் டி. பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத் ராஜ். சரியான விடை இந்திய அரசியலமைப்பின் 73வது சட்ட திருத்தத்தின்படி உள்ளாட்சி நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் அறிய பஞ்சாயத்து ராஜ் முறை பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலத்தின் அடிப்படை சட்டமாக வரையறுக்கப்படுவது எது? ஏ. அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். பி. அமைச்சரவை, கேபினெட். சி. தீர்ப்பாயம், ட்ரைபியூனல். டி. தீர்மானம், ரெசல்யூஷன். சரியான பதில் ஏ. அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் அடிப்படை சட்டமாகும். இது அரசாங்கத்தின் கட்டமைப்பு மற்றும் குடிமக்களின் உரிமைகளை வரையறுக்கிறது. மற்ற அனைத்து சட்டங்களும் அரசியலமைப்பிற்கு உட்பட்டே உருவாக்கப்பட வேண்டும். இந்திய மாநிலங்களுக்கு இடையேயான தகராறுகள் உச்சநீதிமன்றத்திற்கு எந்த அதிகார வரம்பின் கீழ் வருகின்றன? ஏ. மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. பி. அசல் அதிகார வரம்பு. சி. இவை எதுவும் இல்லை. டி. ஆலோசனை அதிகார வரம்பு. சரியான பதில் பி. அசல் அதிகார வரம்பு. சரியான விடை பி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 131வது பிரிவின் கீழ் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான அல்லது மாநிலங்களுக்கு இடையிலான தகராறுகளை தீர்க்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பிற்குள் வருகிறது. இந்தியா தனது முதல் அணு சோதனையை எங்கு நடத்தியது? ஏ. பாலசோர், பாலாசோர். பி. பொக்ரான், போக்ரன். சி. கோலார், கோலார். டி. நெல்லூர், நோல்லார். சரியான பதில் பி. பொக்ரான், போக்ரன். 1.
இந்தியா தனது முதல் அணு சோதனையை சிரிக்கும் புத்தர் ஸ்மைலிங் புத்தா என்ற பெயரில் மே 1974 18 அன்று ராஜஸ்தானின் பொக்ரானில் நடத்தியது. இந்தச் சோதனை இந்தியாவை அணுசக்தி திறன் கொண்ட நாடாக உலகிற்கு அடையாளம் காட்டியது. மத வேறுபாடுகளைப் பற்றிய புரிதல் அல்லது அறிவு இல்லாததால் பெரும்பாலும் ஏற்படும் விளைவு என்ன? ஏ. பகைமை. பி. மரியாதை. சி. நல்லிணக்கம். டி. சகிப்புத்தன்மை. சரியான பதில் ஏ. பகைமை. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. மத வேறுபாடுகளைப் பற்றிய சரியான புரிதல் இல்லாதபோது அது தவறான கருத்துக்களுக்கும் தப்பெண்ணங்களுக்கும் வழிவகுத்து சமூகங்களிடையே பகைமையை உருவாக்குகிறது. சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஏ. எம்எல்ஏக்கள் எம்எல்சிஸ். பி. எம்எல்ஏக்கள் எம்எல்ஏஸ். சி. எம்பிக்கள் எம்பிஸ். டி. மேயர்கள் மேயர்ஸ். சரியான பதில் பி. எம்எல்ஏக்கள் எம்எல்ஏஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி. மாநில சட்டமன்றத்திற்கு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அல்லது எம்எல்ஏக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?